ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 5 புதன், விதி எண் 6 சுக்கிரன். நல்ல அழகு, நடை, உடை, பாவனைகளிலே ஒரு கம்பீரம், பிறரை கவரக்கூடிய பேச்சு திறன், நல்ல அறிவு, கலையார்வம், கடவுள் பக்தி எல்லாமே இருக்கும். எப்போதும் பணம் சம்பாதிக்கலே குறியா இருப்பாரு. இசை, சினிமா, நடிப்பு வீட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கும். இதுலயும் ஜெயிக்கலாம். கடுமையான உழைப்பாளி. ஆனா தூங்குனா அதிக நேரம் தூங்கிடுவாரு. இவற்ற ஒரு தெய்வ சக்தி இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாரு. கஷ்டப்படாம மூளையை வச்சு சம்பாதிக்க கூடியவரு. எந்த வேலையுமே முடிச்சு காட்டுவாரு. பெரிய மன்னருடைய ஆதரவு இவருக்கு உண்டு. எல்லோட்டையும் சீக்கிரமா பழகிடுவாரு. நடிப்பு திறன் இருக்கும். எதிரிகளால கஷ்டம் வந்தா அவ காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. உடல் உறவுல அதிகமான ஆசை இருக்கும். அவசரமா காதல்ல ஈடுபட்டு அதனால ஆபத்தையும் தேடிக்குவாரு. சுவையான உணவு இருக்கணும். வெட்டி பேச்சு பிடிக்காது. பின்னால் வரக்கூடிய சம்பவங்கள் இவருக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். மந்திரம், தந்திரம், ஜோசியம், வசியம், யோகம் இதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். லாபம் தராத விஷயத்துல ஈடுபட மாட்டாரு. பண விஷயத்துல ரொம்ப கெட்டியா இருப்பாரு. இவற்றை உள்ள ரகசியத்தை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. செய்த நன்றியை கூட மறந்துடுவாரு. நீர் சம்பந்தம், உடல் உறவு கோளாறு, சுகரு, மூச்சு கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. உப்பு சர்க்கரையை குறைக்கணும். இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.